வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய போர் விமான மாதிரிகளில் ரஷ்யாவுடன் இணைந்து பணியாற்ற HAL தயார். சீனாவின் முட்டுக்கட்டையை முறியடிக்க இந்தியாவிலேயே சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் உற்பத்தி. ஜெர்மனி தூதர் அறிவிப்பு. பிரிட்டிஷ் பிரதமர் அடுத்த வாரம் இந்தியா வருகை. இந்திய Su-30 MKI ராம்பேஜ் ஏவுகணையால் பாகிஸ்தானை தாக்கிய காட்சி. இனி விரிவான செய்திகள். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஆச்சரியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL MiG-21 மற்றும் Su-30 MKI விமானங்களை தயாரிப்பதில் அதன் பல தசாப்தங்களாக வெற்றிகரமான ஒத்துழைப்பை மேற்கோள் காட்டி புதிய ரக போர் விமானங்களை தயாரிப்பதில் ரஷ்யாவுடன் இணைந்து பணியாற்ற அதன் தயார் நிலையை வலியுறுத்தியுள்ளது. HAL வெளியிட்ட இந்த கருத்து இரு நாடுகளின் தொழில்நுட்ப பரிமாற்றம், உரிமம் பெற்ற உற்பத்தி மற்றும் போர் விமான போக்குவரத்தில் கூட்டு வளர்ச்சி ஆகியவற்றின் கடந்த கால வெற்றியை காட்டுகின்றது. HAL-இன் பிரதிநிதி, இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு உறவுகள் மிகவும் வசதியாகவும் பெரிய உராய்வுகள் இல்லாமல் இருப்பதாகவும் அடுத்த தலைமுறை விமானங்களை நோக்கி முன்னேறுவதற்கு உகந்த சூழல் உள்ளது என்றும் தெரிவித்தார். விமான தயாரிப்பில் இந்திய ரஷ்ய ஒத்துழைப்பில் மிக முக்கியமான உதாரணமாக Su-30 MKI திட்டம் செயல்படுகிறது. உரிமத்தின் கீழ் HAL உள்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட Su-30 MKI விமானங்களை தயாரித்துள்ளது. HAL நாசிக்கில் உள்ள தொழிற்சாலையை ஒரு பெரிய போர் விமான அசம்பிளி தளமாக மாற்றியுள்ளது. இதற்காக HAL மற்றும் ரஷ்ய பொறியியலாளர்கள் ஒன்றிணைந்து பல மேம்படுத்தல் பொறிமுறைகளை செயற்படுத்தியுள்ளனர். இந்திய மற்றும் மேற்கத்திய தயாரிப்பு ஏவியானிக்ஸ் ஆயுதங்கள் மற்றும் பல இலக்கு பேட்களை ஒருங்கிணைத்துள்ளனர். இந்த சாதனை மேம்பட்ட திட்டங்களை கையாள HAL-இன் சாதகமான நிலையில் வைத்துள்ளது. தற்போது நாசிக் தொழிற்சாலை 15 Su-30 MKI விமானங்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்துடன் தயாரிப்பில் தீவிரமாக உள்ளது. அதே நேரத்தில் நாசிக் தொழிற்சாலையில் Su-30 MKI விமானங்களின் விரிவான நடுத்தர வாழ்க்கை நவீனமயமாக்கல் மற்றும் பழுதுபார்க்கும் திட்டங்கள் தொடர்கின்றன. இந்த மேம்படுத்தல்கள் சென்சார்கள், மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் ஆயுத இணக்கத்தன்மை ஆகியவற்றின் மேம்பாடுகள் அடங்கும். இது Su-30 MKI விமானம் குறைந்தபட்சம் 2050ஆம் ஆண்டுக்குள் வரை இந்திய விமானப்படையின் மையமாக இருப்பதை உறுதி செய்கின்றது. இந்தியா புதிய ரஃபால் விமானங்களை வாங்குதல் மற்றும் தேஜஸ் மற்றும் AMCA போன்ற உள்நாட்டு விமானங்களை தயாரித்தல் என்றும் பல்வகைப்படுத்தினாலும் ரஷ்யாவை நம்பகமான கூட்டாளியாக தக்க வைத்துக் கொள்கிறது. HAL-இன் கூற்று பொதுவானதாக இருந்தாலும் ரஷ்யாவுடன் இணைந்து மற்றொரு வகை விமானம் தயாரிக்கப்படலாம் என்ற சாத்தியத்தை காட்டுகின்றது. உதாரணமாக, ரஷ்யாவின் Su-75 செக்மேட் ஸ்டெல்த் போர் விமானம் ஒரு சாத்தியமான கூட்டு தயாரிப்பு. Su-75 என்பது Su-57-இன் 5வது தலைமுறை விமானத்தின் மலிவு பதிப்பு என்கின்றது ரஷ்யா. இதை மாஸ்கோ சர்வதேச கூட்டாளிகளுக்காக சந்தைப்படுத்தியுள்ளது. ரஷ்யா வரலாற்று ரீதியாக வெளிநாடுகளில் கூட்டு உற்பத்தியை நிறுவ விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்தியா அதன் மேக் இன் இந்தியா முன்னுதாரணங்களுடன் இந்த கட்டமைப்புக்குள் சரியாக பொருந்துகின்றது. அதே நேரத்தில் ஒரு Su-75 கூட்டு முயற்சி இந்தியாவின் மேம்பட்டு நடுத்தர போர் விமானம் AMCA திட்டத்துடன் குறுக்கிடும். AMCA உள்நாட்டு லட்சியத்தினை குறிக்கும். அதே வழியில் தொடர் உற்பத்திக்கான காலக்கெடு 2030ஆம் ஆண்டு என்று திட்டமிடப்பட்டுள்ளது. Su-75 திட்டங்களின் கூட்டு நுழைவு 2020களின் பிற்பகுதியில் இந்தியாவுக்குள் இடைக்கால ஸ்டெல்த் போர் விமான அணுகலை வழங்க முடியும். அதே நேரத்தில் AMCA-க்கான தொழில்நுட்ப பாலமாகவும் செயல்படும். இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யாவுடனான ஆழமான ஒத்துழைப்பு மேற்கத்திய சப்ளையர்களை அதிகமாக சார்ந்திருப்பதன் அபாயங்களை குறைக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் போன்று வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் கட்டுப்பாடுகள் நாளை எப்படி மாறும் என்ற நிச்சயமற்ற தன்மை உள்ளது. மாறாக தடைகள் மற்றும் நிதி நெருக்கடிகள் எதிர்கொள்ளும் ரஷ்யா நம்பகமான மேம்பாட்டு கூட்டாளியையும் உற்பத்தி தளத்தையும் பெறுகின்றது. இந்தியா, பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுடன் உறவுகளை விரிவுபடுத்தும் அதே வேளையில் HAL-இன் அறிவிப்பு ரஷ்ய கூட்டு தயாரிப்பினை மீண்டும் உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம். உறுதியான ஒப்பந்தங்கள் இன்னமும் செய்யப்படவில்லை என்றாலும் HAL-இன் தயார்நிலை வெளிப்பாடு 5வது தலைமுறை விமானங்களில் ஒத்துழைப்புக்கான ஆரம்பகட்ட நிலைப்பாட்டை குறிக்கலாம். புல்லட் ரயில், மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை மேற்கொள்ள சுரங்கம் தோண்டும் இயந்திரங்களின் தேவை அதிகரித்து வருகின்றது. தற்போதைய நிலையில் சீனா மற்றும் ஜெர்மனியிடமிருந்து சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் வாங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஜெர்மனியின் ஹெரன்னெக் நிறுவனத்திடமிருந்து அதிக இயந்திரங்கள் வாங்கப்படுகின்றன. ஜெர்மனியின் ஹெரன்னெக் நிறுவனத்திற்கு சீனாவில் குவாங்கு, வுஹான், செங்டு ஆகிய பகுதிகளில் மிகப்பெரிய ஆலைகள் செயல்படுகின்றன. இந்த ஆலைகளில் தயாரிக்கப்படும் சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்தியாவுக்கான ஜெர்மனியின் தூதர் பிலிப் ஆக்கர்மேன் கூறிய போது, ஜெர்மனியின் ஹெரன்னெக் நிறுவனத்தின் சீன ஆலையிலிருந்து 3 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் சீன சுங்கத்துறை அதிகாரிகள் சுரங்க இயந்திரங்களின் ஏற்றுமதியினை உள்நோக்கத்தோடு தடுத்து நிறுத்தினர். மிக நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் 2 சுரங்க இயந்திரங்கள் அண்மையில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 3வது சுரங்க இயந்திரம் விரைவில் இந்தியா வந்து சேரும்.
சீனாவின் முட்டுக்கட்டையை முறியடிக்க ஹெரனெக் நிறுவனத்தின் சார்பில் இந்தியாவில் புதிய ஆலை அமைக்கப்படும். இந்தியாவிலேயே சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் தயாரிக்கப்படும். ஒரு காலத்தில் உற்பத்திக்காக சீனாவையும் பாதுகாப்புக்காக அமெரிக்காவையும் எரிசக்திக்காக ரஷ்யாவையும் சார்ந்து இருந்தோம். இதை மாற்ற முடிவு செய்திருக்கின்றோம். இவ்வாறு பிலிப் எக்கர்மேன் தெரிவித்தார். பிரிட்டிஷ் பிரதமராக கே ஸ்டாமர் கடந்த ஆண்டு பொறுப்பேற்றார். பிரதமர் என்ற முறையில் 2 நாள் அரசுமுறை பயணமாக கே ஸ்டாமர் அடுத்த வாரம் இந்தியா செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதமராக பதவியேற்ற பின் கே ஸ்டாமர் மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இதுவாகும். வரும் 8ஆம் தேதி இந்தியா செல்லும் கே ஸ்டாமர் பிரதமர் மோடியை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர். கே ஸ்டாமரும் மோடியும் 9ஆம் தேதி மும்பையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க இடையான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரிட்டிஷ் பிரதமரின் இந்திய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு உயர்மட்ட பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு அதிர்ச்சி கூட்டும் வெளிப்பாட்டில் இந்திய விமானப்படை IAF தளபதி ஏர் மார்ஷல் AP சிங் துணிச்சலான ஆபரேஷன் சிந்தூரில் சுகோய் Su-30 MKI போர் விமானங்கள் பாகிஸ்தானின் இலக்குகளை தாக்கியளிக்க இஸ்ரேலிய தயாரிப்பு ராம்பேஜ் சூப்பர்சானிக் ஏவுகணைகளை ஏவின என்பதை முதன்முறையாக உறுதிப்படுத்தினார். உயர்மட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் ரகசியம் நீக்கப்பட்டு திரையிடப்பட்ட வீடியோ காட்சிகள் பாகிஸ்தானுக்குள் ஆழமாக அதிக மதிப்புள்ள இலக்குகளை இந்திய விமானிகள் ஏவிய ஏவுகணை துல்லியமாக தாக்கி அழிப்பதை காட்டுகின்றது. 570 கிலோ ஸ்டாண்ட் அப் ஏவுகணை இந்திய விமானப்படையின் சுகோய் Su-30 MKI போர் விமானத்திலிருந்து எந்த வான் பாதுகாப்பு சாதனத்தாலும் இடைமறைக்கப்படாமல் பாகிஸ்தானிய இலக்கை போய் தாக்கியது. உயர்மட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் காண்பிக்கப்பட்ட அந்த வீடியோ ரகசியம் நீக்கப்பட்டுள்ளது என்ற போதிலும் அது இன்னமும் பொது வழியில் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வீடியோ இந்திய விமானப்படையால் வெளியிடப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமான அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியில் பின்னூட்டப்படும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது அதிகரித்து வரும் எல்லை பதட்டங்களுக்கு மத்தியில் IAF பன்முக பரிமாணத்தை காட்டுகின்றது. உண்மையான கட்டுப்பாடு கோட்டில் ஆத்திரமூட்டல்களை தொடர்ந்து மே 2025 ஒரு விரைவான எல்லை தாண்டிய பதிலடி நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான்வழி தாக்குதலை காட்டியது. இந்திய விமானப்படையின் எந்திரக விமானங்கள் என்ன வகை ஆயுதங்களால் பாகிஸ்தான் இலக்குகளை தாக்கியது என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆரம்ப ஊகங்கள் தேஜஸ் மற்றும் ரஃபால் விமானங்கள் தாக்குதலில் ஈடுபட்டன என்று குறிப்பிட்டது. இப்போது முதல் தடவையாக தாக்குதலில் ஈடுபட்டது Su-30 MKI மற்றும் ராம்பேஜ் ஏவுகணை காம்பினேஷன் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது கனரக போர் தந்திரோபாயங்களில் ஒரு ரேண்டம் மாற்றத்தினை குறிக்கின்றது. Su-30 MKI விமானத்தின் 3000 கிலோமீட்டர் பறத்தல் வீச்சுடன் ஏவுகணையின் 250 கிலோமீட்டர் பிளஸ் தாக்குதல் வீச்சு கலக்கின்றது. தாக்குதல் பற்றிய விளக்கத்தின் மையப்பகுதியில் விமானியின் ஹெல்மெட்டில் பொருத்தப்பட்ட கேமராக்கள் படமாக்கிய 45 வினாடி கிளிப். இது கரடுமுரடான இமயமலை நிலப்பரப்பில் 2 Su-30 MKI விமானங்கள் ஏவுகணைகளை ஏவுவதை காட்டுகின்றது. முன்னால் பறக்கும் Su-30 MKI விமானத்தின் விமானி Fox 3 ராம்பேஜ் ஏவுகணை ஒரு கீழ் இறக்கி ஃபைலானிலிருந்து ஏவப்படுவதை காட்டுகின்றது. இந்த காட்சிகள் போர்முனை மீட்டர்களுக்கு குறைவான துல்லியத்துடன் பாகிஸ்தான் விமானப்படையின் கட்டளைத்தள பதுங்கு குழியை தாக்குவதையும் அதனைத் தொடர்ந்து 2ஆம் நிலை வெடிப்புகள் ஏற்படுவதையும் காட்டுகின்றது. இது ராம்பேஜ் ஏவுகணையின் 150 கிலோ வெடிப்பு முனை GPS INS வழிகாட்டுதலில் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கியதற்கு சான்றாகும். இந்த தாக்குதல் தான் Su-30 MKI விமானம் ஒரு ராம்பேஜ் ஏவுகணையை முதலில் பயன்படுத்தி எதிரியின் நிஜமான இலக்கை தாக்கியதை குறிக்கின்றது. இது எங்கள் தடையற்ற ஆயுத ஒருங்கிணைப்பை உறுதிப்படுத்துகிறது என்று IAF தளபதி கூறினார். ஏவுகணையின் தரவு இணைப்பினை பிளாங்கரின் AL-31FB ஏவியானிக்ஸுடன் மாற்றி அமைத்ததற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOவின் மென்பொருள் மாற்றங்களை ஏர் மார்ஷல் AP சிங் பாராட்டினார்.